மணக்கொழுந்து மங்கை. அத்தியாயம் 24. மயானத்தில் மனக்கொதிப்பு. யோகி ருத்ர பரமாச்சாரியின் ஆசிரமத்து பிரதான வாயிலை நெருங்கியதுமே தரணி கொண்ட போசர் திடுக்கிட்டார். ஆசிரம தோட்டத்தின் ஒரு பகுதி பாழாகி கிடந்தது. வடமொழி கடிகையிலிருந்து சிதறி ஓடிய மக்கள் கூட்டம் வழியிலிருந்த ஆசிரமத்தில் கோபத்தை தனித்து கொண்ட விதத்தை கண்டு முதன் மந்திரி மனம் வருந்தினார். முதன் மந்திரியை யோகி பரமாச்சாரி எதிர்கொண்டு வரவேற்றார். யோகியின் கைகளை பற்றி கொண்ட முதன் மந்திரி, சுவாமி, மக்கள் கூட்டம் அறியாமையால் தங்கள் ஆசிரம தோட்டத்தை பாழ்படுத்திவிட்டது என்றார். ருத்ர பரமாச்சாரி சிரித்தபடியே, முதன் மந்திரி அவர்களே, உங்கள் பிரஜைகளின் கோபத்துக்கு இங்குதான் வடிகால் கிடைத்தது. இங்கு காணப்படும் காட்சி அவர்களுடைய உணர்வுகளின் முத்திரைகள் என்றார். சுவாமி, இப்படி நடைபெற்றதற்கு மிகவும் வருந்துகிறேன். மன்னிக்க வேண்டும். மக்கள் சார்பில் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? இது பற்றி நான் ஏதும் குற்றம் சாட்டினால் அல்லவா மன்னிப்பு பற்றிய பிரச்சனையே எழுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு இரவில் வீரர்களால் விரட்டப்பட்ட மக்கள் குடும்பமாக இந்த தோப்பில் சரண் புகுந்தார்கள். இன்று அதே காஞ்சி மக்கள்தாம் தோப்பை பாழ்படுத்தியிருக்கிறார்கள். மக்கள் மீது எந்த குறையும் இல்லை. காஞ்சி மக்கள் திருப்தியின்றி குமைகிறார்கள் என்பதுதான் இதற்கு பொருள். அவர்களை திருப்திப்படுத்த ஆட்சி தவறிவிட்டது. மக்களின் மனதில் ஆரோக்கியமில்லை என்றார் யோகி. உண்மைதான் சுவாமி, மக்கள் அதிருப்தியோடு தான் இருக்கிறார்கள். அந்த கோபம்தான் இங்கே தாக்கி இருக்கிறது. மேலும் காஞ்சி மக்களுக்கு தங்கள் மீது சந்தேகம் வேறு தோன்றி இருக்கிறது. என்ன, என் மீது சந்தேகமா? உங்களுடைய போதனைகள் மீதுதான். உங்களுடைய கோட்பாடுகள் சமூகத்தை பாதிக்கும் என்று அஞ்சுகிறார்கள் காஞ்சி மக்கள். இதை கேட்டு ருத்ர பரமாச்சாரி கலகலவென சிரித்தார். சமூகம் உயர்வதற்கே என்னுடைய தத்துவங்கள் தாம் ஒரே வழி. இந்த கோட்பாடுகள் யாரையும் போரிட சொல்லவில்லை, வஞ்சகமாக வாழ சொல்லவில்லை, பேராசை பிடித்து அலைய சொல்லவில்லை. எல்லோரையும் இன்பமாக சுதந்திரமாக பயமின்றி வாழ சொல்கிறேன். அதற்கான வழிமுறைகளை போதிக்கிறேன். இது எப்படி சமூகத்தை கெடுக்கும்? ஒரு வகையில் நான் கூறும் வாழ்க்கை நெறியை சமூகம் ஏற்பது கடினம்தான். நான் சமூகத்துக்கு போதிப்பதில்லை. சமூகத்தால் என்னுடைய நெறிகளை புரிந்து கொள்ளவும் முடியாது. அவனுடைய சுதர்மப்படி வாழ தூண்டும் இந்த எளிமையான வாழ்க்கை நெறியை பல கட்டுப்பாடுகளை விதித்து மனிதனின் இயல்பான சுதந்திர உணர்வுகளை ஒடுக்கும் இன்றைய நாகரீக சமுதாயத்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இது தனிப்பட்டவனின் மனதை செப்பனிடும் ஒரு சாதனம். ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கு இது புரியாது. நான் போதிப்பது ஒரு மதமோ அல்லது வழிபாடோ அல்ல. இது ஒரு தத்துவம் கூட இல்லை. இது ஒரு வாழ்க்கை நெறி. கடவுளை உணர்வதற்கு இது ஒரு இலகுவான குறுக்கு வழி. இந்த பாதையில் மேடு பள்ளம் கிடையாது, கல் முள் கிடையாது. ரம்மியமான மலர் தோட்டத்தின் வழியே செல்லும் ஒற்றையடி பாதையை போன்றது இது. பேரானந்த நிலையை தனிப்பட்டவன் தான் உணர முடியுமே தவிர சமுதாயம் அல்ல. ஆகையால் தான் சமுதாயத்தை பற்றி நான் அக்கறை கொள்வதில்லை. தனிப்பட்டவனின் மனம் ஆரோக்கியம் அடைந்தால் சமுதாயம் தானாக ஆரோக்கியத்தை பெற்றுவிடும். இது உங்கள் அரசியலுக்கும் பொருந்தும். எந்த நாடு தனி மனிதனின் அடிப்படை மன உணர்வுகளை மதிக்கவில்லையோ அந்த நாடு வெறும் சிறைச்சாலைதான். முதன் மந்திரி மிகுந்த அக்கறையோடு கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு மெல்ல, உங்கள் ஆசிரமத்தில் நடைபெறும் பயிற்சிகளில் காதல் உறவு இருப்பதாக கூறுகிறார்களே என்றார். நூற்றுக்கணக்கான தியான முறைகள் உண்டு. சாதகனின் மனப்போக்குக்கு தகுந்த முறை எதுவோ அதை பயிற்றுவிக்கிறேன். காதலும் அவற்றுள் ஒன்று என்றார் யோகி. முதன் மந்திரி வியந்து கேட்டுக்கொண்டிருந்தார். என்னுடைய ஆசிரமத்தில் மனிதனின் மனப்பெட்டகத்தை நாசுக்காக திறந்து உள்ளிருந்து குமுறும் உணர்வுகளுக்கு அமைதியான முறையில் வடிகால் அமைத்து கொடுக்கிறேன். இங்கே காதல் உறவு சிகிச்சையில் மன அழுக்குகளை போக்கிவிட பயில்கிறார்கள். மன அழுக்குகளும் வக்ரங்களும் மறைந்தால்தான் தியானம் கிட்டும். என்னுடைய ஆசிரமம் ஒரு வைத்திய கூடம். இங்கு எது நடந்தாலும் அதற்கும் வெளியே இயங்கும் சமுதாயத்துக்கும் தொடர்பே கிடையாது. நான் கூறும் தியான நெறியின் அடிப்படையையே புரிந்து கொள்ளாமல் இதை காம வெறியை தூண்டும் கேளிக்கை என்று தவறாக பிரச்சாரம் செய்யும் மூடர்களும் உண்டு. உண்மையை உணராத மூடர்களின் பிரச்சாரத்தை நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள். வைதிகர்கள்தாம் இதற்கு எதிர்ப்பு என்றார் மந்திரி. வைதிகர்கள் எதற்குத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? சைவ வைதிகர்கள் வைணவத்துக்கு எதிரிகள், வைணவ வைதிகர்கள் சைவத்துக்கு எதிரிகள். அவர்கள் இருவரும் மற்ற தத்துவங்களுக்கு எதிரிகள் என்று கூறி சிரித்தார் பரமாச்சாரி. மேலும் சொன்னார், நான் கூறும் கோட்பாடுகளும் தத்துவங்களும் புதிதல்லவே. வைதிகர்கள் போற்றும் பிரகதாரண்ய உபனிஷத்தில் அக்னி காரியத்தை பற்றி பேசும்போது இந்த யோகத்தை பற்றிய குறிப்பு உண்டு. வடக்கே இமயமலை சாரலில்
200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த போதி தர்மர் என்ற ஞானி நான் போதிக்கும் யோக சாதனை பற்றித்தான் போதித்து வந்திருக்கிறார். பௌத்த குருமார்களில் மிக சிறந்தவராக விளங்கிய நரோப்பா என்பவர் இதே நெறியைத்தான் தீவிரமாக போதித்தார். சைவர்கள் போற்றும் திருமூலரும் இந்த நெறியை போற்றுகிறார். ஏற்பவர்கள் ஏற்கட்டும், மூடர்கள் ஒதுங்கட்டும். நாட்டில் மூடர்களின் கூட்டம் அதிகமாகும் போது அறிவாளிகள் சங்கடப்பட வேண்டியிருக்கிறது என்றார் மந்திரி. மூடத்தனத்தை போக்க வேண்டியதும் உங்களுடைய ஆட்சியின் கடமைகளில் ஒன்றாயிற்றே என்று கூறி சிரித்தார் யோகி. கடமையை ஆற்றுவதில் பல பிரச்சனைகள். நான் இப்போது வந்தது உங்களுடைய உதவியை நாடித்தான். நீங்கள் கூறியபடி மக்கள் மிகுந்த அதிருப்தியோடு இருக்கிறார்கள். மக்களின் நன்மைக்காக மகாராணியிடம் நீங்கள் அறிவுரைகள் கூற வேண்டும். நீங்கள் மகாராணியின் குரு என்ற முறையில் உங்களை வேண்டுகிறேன். ருத்ர பரமாச்சாரி சிரித்தார். பல்லவ நாட்டின் முதன் மந்திரி சொல்ல முடியாததையா நான் சொல்லிவிடப் போகிறேன்? சுவாமி, நான் மகாராணியின் ஊழியன். ஆனால் நீங்கள் குரு. உங்கள் சொல்லை மகாராணி மீற மாட்டார்கள் என்று கூறிய மந்திரி மகாராணியின் வரிகள் பற்றிய ஆணைகளையும் சில முக்கிய பிரமுகர்களை சிறைப்பிடித்திருப்பது பற்றியும் விவரமாக கூறினார். வடமொழி கடிகையில் நடைபெற்ற சம்பவங்களையும் கூறினார். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ருத்ர பரமாச்சாரி, என்னை தேடி வருபவர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் திசை காட்டும் பணியை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். இந்நாட்டு பிரச்சனையில் நான் தலையிட்டு தீர்க்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்றார். உங்கள் சொல்லுக்கு மகாராணி மதிப்பளிப்பார்கள். மக்கள் மீது அன்பு காட்டச் சொல்லுங்கள். படைப்பின் முழுமையிலுமே காதலை செலுத்த பயிற்றுவிக்கும் தாங்கள் மகாராணியை குறைந்தபட்சம் அவருடைய நாட்டு மக்களிடமாவது அன்பும் இரக்கமும் காட்டச் சொன்னால் அது போதும். சரி, முயற்சி செய்து பார்க்கிறேன். மிக்க நன்றி சுவாமி. தாங்கள் இந்த உதவியை செய்ய முடிந்தால் இந்த நாடே தங்களுக்கு நன்றி செலுத்தும் என்று கூறி முதன் மந்திரி விடை பெற்று கொண்டார். லீனா வெகு நேரம் தோட்டத்திலேயே இருந்தாள். உதயச்சந்திரன் அவளை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் தோட்டத்தை விட்டு செல்ல அவளுக்கு மனமில்லை. உள்ளம் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அவளுக்கு துணையாக மரக்கிளைகளில் இருந்த பறவை இனங்களுடன் ஏதோ பேசி கழித்தாள். சுற்றுப்புறமும் மரம் செடி கொடிகளும் அவளுடைய உள்ளுணர்வை புரிந்து கொண்டு அவளோடு சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதைப் போல உணர்ந்தாள். சற்று முன்பு உதயச்சந்திரனுடன் இருந்ததை நினைத்து நினைத்து பரவசமடைந்தாள். உடலின் ஒவ்வொரு அங்கத்திலும் வலி இருந்து கொண்டிருந்தாலும் அந்த வேதனையிலும் இன்பம் ஊறி உடல் முழுவதும் பரவிய விந்தையை நினைத்து லயித்தாள். போதி மரத்தடியில் கசங்கி கிடந்த மறுகொழுந்து மாலையை எடுத்து மரக்கிளையில் தொங்கவிட்டாள். தோட்டம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்தாள். வீட்டுக்கு போகவே மனமின்றி மீண்டும் போதி மரத்தடிக்கே வந்து அமர்ந்து கொண்டாள். அந்த இடத்தில் பெற்ற இன்ப சுகத்தை நெஞ்சில் நிரப்பிக்கொண்டு வேரின் மீது சாய்ந்து கிடந்தாள். புது அனுபவத்தை எண்ணி எண்ணி ரசித்தாள். பொழுது கழிந்ததே தெரியவில்லை. நண்பகல் ஆகிவிட்டது. நெங்லியின் மனைவி அவளை தேடிக் கொண்டு வந்தாள். போதி மரத்தடியில் களைப்புற்று உறங்கிக் கொண்டிருந்த லீனாவை எழுப்பினாள். முதன் மந்திரியிடமிருந்து ஆள் வந்திருப்பதை தெரிவித்தவுடன் லீனா பரபரப்புடன் வீட்டை நோக்கி விரைந்தாள். வீட்டினுள் டெங்லி கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். முதன் மந்திரியின் காவல் வீரன் உதயச்சந்திரனை பற்றி எச்சரித்துவிட்டு சென்றதை சொன்னார். லீனா பதறி போனாள். கெட்டிக்கார பையன்தான், இலகுவில் அகப்பட்டு கொள்ள மாட்டான். அவன் இங்கே வந்தால் தோட்டத்தில் ஒளிந்திருக்கும்படி செய்து விடலாம் என்றார் டெங்லி. தாத்தா, அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து வாருங்களேன். அவனை தேடி போவதுதான் ஆபத்து. எங்காவது யாருக்கும் தெரியாத இடத்தில் பதுங்கி இருந்தால் சரிதான். காஞ்சி நகர் அவருக்கு புதிது. எங்கே பதுங்க தெரியும்? அவரை தேடி வீரர்கள் பௌத்த கடிகைக்கு போயிருப்பார்கள். அவர் அங்கு போவதாகத்தான் சொல்லிவிட்டு சென்றார். போகிற வழியில் சமஸ்கிருத கடிகையில் அவருடைய நண்பரை காண போயிருப்பார். போன இடத்தில் கலகம் ஏற்பட்டிருக்கும் என்றாள் லீனா கவலையுடன். அவளுக்கு மனம் பதைத்தது. தாத்தா, அவருடைய கடிகைக்கு போனால் விவரம் தெரியும். அங்காவது விசாரிக்க முடியுமா பாருங்களேன் என்றாள். டெங்லியும் பதற்றமடைந்திருந்தார். அவனை பற்றிய விவரம் அறிய துடித்து கொண்டிருந்தார். லீனாவின் யோசனைப்படி அவர் பௌத்த கடிகைக்கு புறப்பட்ட போது 4 குதிரை வீரர்கள் அங்கே வந்து உதயச்சந்திரனை பற்றி விசாரித்தார்கள். இங்கு எப்போதாவது அபூர்வமாக வருவான் என்றார் டெங்லி. பெரியவரே, பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. இன்று காலையில் இங்கு வந்துவிட்டுதானே பிறகு கோட்டைக்குள் திரும்பியிருக்கிறான் என்றான் ஒரு வீரன். ஆமாம், இன்று வந்தான். இனி எப்போது வருவானோ நிச்சயமாக சொல்ல முடியாது என்றார் டெங்லி. அவர் இங்கே அடிக்கடி வருவது கிடையாது. எதற்காக அவரை தேடுகிறீர்கள் என்றாள் லீனா. இது மகாராணியின் கட்டளை. படை வீரர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டான். எதற்காக தேடுவோம்? பிடித்து கழுவில் ஏற்றத்தான். லீனாவின் முகம் பீதியினால் வெளுத்து விட்டது.
வீரர்கள் நால்வரும் டெங்லியின் வீட்டினுள் புகுந்து சோதனையிட்டனர். உதயச்சந்திரன் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு சென்றனர். டெங்லியின் வீட்டில் எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். லீனாவுக்கு எப்படியாவது உதயச்சந்திரனை சந்தித்து எச்சரிக்க வேண்டும் என்று தவிப்பு. ஒருவேளை அவன் அவளை தேடி அங்கு வந்தாலும் அவனை எங்கே ஒளித்து வைப்பது? வீரர்கள் எல்லா இடங்களிலும் தேடுவார்களே. அவனை அழைத்து கொண்டு சீனத்துக்கே திரும்பிவிட்டால் என்ன என்று எண்ணினாள். அதுதான் உசிதம் போல அவளுக்கு தோன்றியது. அவனை சந்தித்தால் அல்லவா திட்டத்தை நிறைவேற்றலாம். அவனை எங்கே தேடுவது? அவளுடைய யோசனையின் பேரில் டெங்லி பௌத்த கடிகைக்கு புறப்பட்டார். அதே சமயம் உதயச்சந்திரன் வடமொழி கடிகையின் மேல் மாடியில் இருந்தான். ஜேஷ்டபதி சோமயாஜி அவனை கடிகையை விட்டு வெளியேறக்கூடாது என்று எச்சரித்திருந்தார். அவனை அரண்மனை வீரர்கள் தேடிக்கொண்டிருந்த செய்தி கடிகை முழுவதும் பரவிவிடவே கடிகை மாணவர்களும் ஊழியர்களும் அவனை ஒழித்து வைப்பதில் தீவிரமாக இருந்தனர். உதயச்சந்திரன் பணிபுரிந்து கொண்டிருந்த பௌத்த கடிகையில்தான் பரபரப்பு அதிகமாக இருந்தது. ஒரு நாளுக்குள் பல முறை வீரர்கள் பௌத்த கடிகைக்கு சென்று தேடிவிட்டனர். எப்படியும் உதயச்சந்திரன் பௌத்த கடிகைக்கு வருவான் என்ற நம்பிக்கையில் 2 வீரர்கள் கடிகையின் எதிரே இருந்த மரத்தடியில் காத்திருந்தனர். பௌத்த கடிகையை சேர்ந்தவர்கள் பீதி அடைந்திருந்தனர். அவன் அகப்பட்டுவிடக் கூடாதே என்ற கவலை அனைவரையும் பற்றி கொண்டது. அவன் கடிகைக்கு வந்தால் அவனை ரகசியமாக இலங்கைக்கு அனுப்பி வைத்துவிட கடிகை தலைவர் முடிவு செய்திருந்தார். யோகி ருத்ர பரமாச்சாரி மகாராணியை காண வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டு பிரேமவர்தினி திகைப்புற்றாள். வழக்கமாக அவள்தான் அவரை அழைத்து வர ரதத்தை அனுப்பி வைப்பாள். இப்போது யோகியே வலிய அவளை காண வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்று சிந்தித்தவாறே யோகியை வரவேற்க விரைந்தாள். முதலில் யோகி அவளிடம் தியானம் பற்றி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சொன்னார். மகாராணி, புயல் காற்றின் நடுவே இருந்து கொண்டு இரைச்சலை தடுக்க முயல்வது மதியினம். உன்னுடைய மன அமைதி குலைவதற்கு காரணம் ஆட்சியில் உள்ள பிரச்சனைகள்தாம். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இளவரசனை அடக்கிவை. பிரச்சனைகளுக்கெல்லாம் அவன்தான் காரணம். அவனுடைய தலையீட்டை தவிர்க்கவில்லை என்றால் விரைவில் பல்லவ நாடு கொதித்து எழுந்துவிடும். இதை கேட்டு மகாராணி திகைப்புற்றாள். சுவாமி, சித்திரமாயன்தான் வருங்கால சக்கரவர்த்தி என்றாள். வருங்காலத்தில் தானே, இப்போது இல்லையே. அவனுடைய நடத்தையால் அவன் அரியணையே ஏற முடியாமல் போய்விட்டால் அப்படி தடுக்கும் சக்தி யாருக்கும் கிடையாது. அவன்தான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒரே இளவரசன். அரியணை ஏற உரிமையுள்ளவன். மன்னனின் சக்தியை விட மக்களின் சக்தி பெரிது. சக்கரவர்த்தியாக அரியணை ஏற வேண்டிய இளவரசன் மக்களின் வெறுப்புக்கு ஆளாவது நல்லதல்ல. உலக புகழ்பெற்ற சமஸ்கிருத கடிகையை உன்னுடைய வீரர்கள் தாக்கியதும் கடிகை வாசலிலேயே 2 மாணவர்களின் உயிர்களை பறித்ததும் எவ்வளவு கொடுமை! இந்நாட்டுக்கே பெருமையளித்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் ஸ்தாபனத்தை அரசாங்கம் கவனத்தோடும் பயபக்தியோடும் ஆதரிப்பதை விட்டு தாக்குவது எவ்வளவு மதியீனம்! மற்ற நாட்டு நாகரிக மனிதர்கள் இந்த நாட்டை பற்றி என்ன நினைப்பார்கள்? மகாராணி, இப்போது என்ன தவறு நடைபெற்றாலும் அந்த பழி உன் மீதுதான் விழுகிறது என்றார் யோகி. கடிகை சம்பவம் எனக்கும் மனக்கலக்கத்தை தான் உண்டு பண்ணியிருக்கிறது சுவாமி. நீ மகாராணி என்பதை மறந்துவிடாதே. தர்மத்தை காக்க வேண்டியது உன் கடமை. இளவரசனை கட்டுப்படுத்து. அவனை ஆட்சியில் தலையிட அனுமதியாதே. அவன் மனைவி மேகலாவும் ஆட்சியில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறேன். அவள் தன் போக்கில் ஆணைகளை இடுகிறாளாம். கடிகை சம்பவத்திற்கு அவளுடைய தலையீடுதான் காரணம் என்று கேள்வி. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் பிறகு நீதான் வருந்த வேண்டி வரும். இன்னொன்றும் சொல்கிறேன். தேவையானால் நாட்டின் நலனையும் உன்னுடைய நலனையும் கருதி அவனை சிறைபிடித்து வைப்பது நல்லது. சக்கரவர்த்தி வந்ததும் அவரிடம் ஒப்படைத்துவிடு. சுவாமி, இளவரசனை சிறைபிடிப்பதா? மகாராணி, நியாயத்தை காக்க தன் மகனையே சோழ மன்னன் கொன்றிருக்கிறானே. உன் நன்மையை கருதி சொன்னேன் என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றார் யோகி. ருத்ர பரமாச்சாரி சென்ற பிறகு மகாராணி மன அமைதியின்றி தவித்தாள். சித்திரமாயனை அடக்குவது அவளால் இயலுகிற காரியமா? இப்போது மகாராணி என்ற அதிகாரத்தில் அவனுக்கு எதிராக செயல்பட்டால் பிற்காலத்தில் அவன் அரியணை ஏறும்போது தன்னுடைய நிலை என்னவாகும் என்பதை பற்றி சிந்தித்தாள். சிந்திக்க சிந்திக்க மனம் குழம்பியது. என்ன செய்வது என்றே புரியவில்லை. டெங்லியின் பல்லக்கு காஞ்சி கோட்டைக்குள் சென்று பௌத்த கடிகையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிரே மக்கள் கூட்டம் திரண்டு வந்து கொண்டிருந்ததை கண்டதும் பல்லக்கை வீதியின் ஓரத்தில் இறக்கச் சொல்லி பல்லக்கிலிருந்து இறங்கி ஒதுங்கி நின்று கவனித்தார். பெரும் கூட்டம் அலை மோதியபடி வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே 2 பாடைகள் தூக்கி வரப்பட்டன. அவ்வளவு கூட்டத்திலும் நிசப்தம் நிலவியது. மக்கள் நடந்தபோது ஏற்பட்ட காலடி யோசைதான் அலையோசை போல எழுந்தது. பாடைகளின் முன்னால் வடமொழி கடிகையின் தலைவர்
ஜேஷ்டபதி சோமயாஜி தலை குனிந்தபடி நடந்து சென்று கொண்டிருந்தார். அருகில் ராஜன் நம்பூதிரி தீச்சட்டியை ஏந்தியபடி சென்றான். அவனுக்கு அருகே தலையில் முண்டாசு கட்டிய ஒருவன் செகண்டியை அடித்து கொண்டு சென்றான். பாடைகளை சுற்றிலும் காஞ்சியில் உள்ள எல்லா கடிகைகளின் மாணவர்களும் பண்டிதர்களும் நிர்வாகிகளும் மௌனமாக நடந்து சென்றனர். ஊர் மக்களும் தொடர்ந்து சென்றனர். தீச்சட்டியுடன் ராஜன் நம்பூதிரியை கண்டதும் டெங்லி கூட்டத்தை கூர்ந்து கவனித்தார். அங்கு உதயச்சந்திரனை தேடினார். ஆனால் காணவில்லை. அந்த கூட்டத்தில் அவன் இல்லை என்பதை அறிந்து மனம் நிம்மதியடைந்தார். கூட்டத்தில் சென்றவர்களிடம் பாடைகளை பற்றி விசாரித்தார். வடமொழி கடிகையில் 2 மாணவர்களை அநியாயமாக அரண்மனை வீரர்கள் கொன்று விட்டார்கள் அல்லவா? இறுதிச் சடங்குக்காக மயானத்துக்கு போகிறோம் என்றான் ஒருவன். டெங்லி பல்லத்து கூக்கிகளிடம் பல்லக்கை மயானத்துக்கு கொண்டு வரும்படி கூறிவிட்டு அவரும் அந்த இறுதி ஊர்வலத்துடன் சென்றார். ஊர்வலம் அரச வீதியை கடந்து தேரோடும் வீதியை நெருங்கியதும் மக்கள் கூட்டமும் அதிகரிக்க தொடங்கியது. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நிலவிய மௌனம் காஞ்சி நகரையே அழுத்துவது போல் இருந்தது. ஊர்வலம் காஞ்சி நகர் எல்லையில் ஓடிக்கொண்டிருந்த வேகவதி ஆற்றின் கரையை அடைந்து நின்றது. மயானத்தில் இறுதி சடங்கு முடிந்து சிதைகளுக்கு தீ மூட்டப்பட்ட பிறகு அங்கிருந்த பெரிய ஆலமரத்தின் உயரமான வேர் மீது ராஜன் நம்பூதிரி ஏறி நின்றான். காஞ்சி பெருமக்களே, குருமார்களே, நண்பர்களே என்று கூவி அழைத்தான். கூட்டத்தினர் அவனை வியப்புடன் கவனித்தனர். ராஜன் நம்பூதிரி உணர்ச்சி வயப்பட்டு பேசத் தொடங்கினான். 2 மாணவர்களை அநியாயமாக பலி கொடுத்துவிட்ட சம்பவத்தை மிக உருக்கமாக வர்ணித்தான். மக்கள் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டனர். 2வது மந்திரி அச்சுதப்பட்டர் 20,000 பொற்காசுகள் கேட்டதை பற்றி ராஜன் நம்பூதிரி சொன்னபோது கூட்டம் கோபத்தினால் கொந்தளித்தது. இன்று ஆளும் மகாராணி யாரும் இனி ஆளப்போகும் இளவரசரும் தாம் நம்மை ஆதரிக்க வேண்டியவர்கள். ஆதரித்து அணைக்க வேண்டிய கைகள் கொலை செய்து கொடுமைப்படுத்திவிட்டன. கொடுமை நேரும்போது நாம் யாரிடம் முறையிட்டு ஆறுதல் பெற வேண்டுமோ அவர்களே நம்மை கொடுமைப்படுத்தும் போது நாம் யாரிடம் போய் முறையிட முடியும்? நாமே நம்முடைய கண்ணீரில் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டியதுதான். காஞ்சி பெருமக்களே, நம்மை ஆள்பவர்களின் இதயத்தில் கருணையையும் நல்லெண்ணத்தையும் உண்டு பண்ணும்படி கைலாசநாதரை வேண்டி பிரார்த்திப்போம். ஆள்பவர்கள் கொடிய நச்சு பாம்புகளாகி விட்டார்கள். ராஜன் நம்பூதிரியின் பேச்சு எல்லோரையும் உருக வைத்தது. கடைசியில் சொன்னான், காஞ்சி பெருமக்களே, கிட்டத்தட்ட 370 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய பல்லவ சக்கரவர்த்தியின் மூதாதையரான குமார விஷ்ணு பல்லவர் காலத்தில் இதே கடிகையில் மயூரசன்மன் என்ற இளைஞன் கல்வி கற்க வந்தான். அவனை அன்றைய பல்லவர் ஆட்சி அவமானப்படுத்தி கடிகையிலிருந்து விரட்டியது. அந்த மயூரசன்மன் பல்லவ ஆட்சி மீது வன்மம் கொண்டு வடக்கே சென்று ஒரு படையையே திரட்டி கொண்டு வந்து இந்த நாட்டை எதிர்த்தான். கடைசியில் பல்லவ மன்னர் பணிந்து அவனையும் ஒரு அரசனாக ஏற்றுக்கொண்டார். அந்த மயூரசன்மன் தான் கதம்ப குலத்தை தோற்றுவித்தவன். இன்றும் இதே கடிகையை சேர்ந்த 2 மாணவர்களுக்கு பல்லவ நாடு கொடுமை இழுத்திருக்கிறது. அன்று நேர்ந்த கொடுமையால் பல்லவ நாடு ஒரு பகுதியை மயூரசன்மனுக்கு இழந்தது. இன்று நேர்ந்த கொடுமையால் பல்லவ நாட்டுக்கு தீங்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்று இறைவனை பிரார்த்திப்போம். ஒன்றை மறந்துவிடாதீர்கள், இன்று கடிகைக்கு நேர்ந்த கொடுமையைப் போல நாளை உங்களுக்கும் நடக்காது என்று யாராலும் உறுதி கூற முடியாது. எல்லாவற்றையும் ஊமைகளாக இருந்து பொறுத்து கொண்டு கண்ணீர் சிந்துவதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லையா? சிந்திக்க தெரிந்தவர்கள் சிந்தியுங்கள், அறிவாளிகள் உறங்காதீர்கள், சிந்தியுங்கள் என்றான். உண்மை மக்களுக்கு அப்போது புரியத் தொடங்கியது. தங்களுக்கு தோன்றியதை பற்றி பேசி விவாதித்தவாறே கலைந்து செல்லத் தொடங்கினார். டெங்லி கூட்டத்தை விலகி நடக்கத் தொடங்கிய போது அவர் அருகே ஒருவன் நெருங்கி வந்து தாத்தா என்று மெல்ல கூப்பிட்டது போல கேட்க திரும்பி பார்த்தார். பாடைகளின் முன்னால் தலையில் முண்டாசு கட்டியபடி செகண்டி எடுத்து கொண்டு வந்தவன் அவர் அருகில் நின்று கொண்டிருந்தான். அவருடைய காதருகே லீனாவை தைரியமாக இருக்கச் சொல்லுங்கள் என்றான். டெங்லி வியப்புடன் அவனை உற்று பார்த்தார். ஏதோ பேச வாய் எடுத்தார். அவன் கண்களாலேயே சைகை காட்டி பேச வேண்டாம் என்று தடுத்தான். அவன்தான் உதயச்சந்திரன் என்பதை தெரிந்து கொண்டதும் அவருக்கு வியப்பு தாழ முடியவில்லை. என்னை பற்றி பயப்பட வேண்டாம், விரைவில் இதுபோல ஏதாவது ஒரு வேடத்தில் வீட்டுக்கு வருவேன், தைரியமாக இருங்கள் என்று கூறிவிட்டு உதயச்சந்திரன் கூட்டத்தோடு கலந்து மறைந்து விட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.